பிரதோஷ வழிபாட்டின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று நாம் இப்போது இந்த பதிவில் காணலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது பிரதோஷம். சிவபுராணம் சிவநாமம் படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து மாலையில் கோயில் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது பிரதோஷம். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும். பிறகு சிவபுராணம் சிவநாமம் படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து மாலையில் கோவில் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். அதோடு நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருதல் வேண்டும். பிரதோஷ விரதம் முடிந்ததும் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு தானம் வழங்கி விரதத்தை பூர்த்தி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். உலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை காத்தருளிய வேளையே பிரதோஷ வேளையாகும். வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் என மாதம் இருமுறை பிரதோஷம் வரும். திரியோதசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே 3:45 நாழிகை, மறைந்ததற்கு பிறகு 3:45 நாழிகை என மொத்தம் 7:30 நாழிகை காலம் பிரதோஷ காலம் எனப்படும். இதை மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. சாதாரண நாட்களில் ஒருவர் ஆலயத்திற்கு வரும்போது 3 முறை வலம் வருவார்கள். அதுவே பிரதோஷ தினத்தில் சோம சுக்த பிரதட்சணம் முறையில் வலம் வர வேண்டும். திருப்பாற்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆழகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வலமும் இடவுமாக துரத்தியது. தேவர்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கைலை மலைக்கு ஓடினார்கள். இறைவனை வலமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என்று எண்ணிய தேவர்களை ஆழகால விஷம் தொடர்ந்து சென்று எதிர்த்தது. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்த வழியே திரும்பினர். அந்த நிகழ்ச்சி தான் சோம சுக்த பிரதட்சணம் என பெயர் பெற்றது. முதலில் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கி கொண்டு சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டை முடித்த பின்பு வீட்டிற்கு சென்று உணவருந்தல் வேண்டும். சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. பிரதோஷ வழிபாடு செய்ய திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் கூட சிவாலயம் செல்வார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரமாகும். இது தின பிரதோஷம் எனப்படும். சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை, அதிலும் சிறந்தது சோமவாரம், அதனினும் சிறந்தது மகா சிவராத்திரி, அதனினும் சிறந்தது பிரதோஷம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். தரித்திரங்கள் ஒழியும், நோய்கள் தீரும், துயரங்கள் நீங்கும். பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் நலம் தருவார் நந்திகேஸ்வரர். நந்தி தேவருக்கு ருத்ரன் என்றொரு பெயரும் உண்டு. ருத் என்றால் துக்கம், ரன் என்றால் ஓடுபவன், ருத்ரன் என்றால் துக்கத்தை விரட்டுபவன் என்று பொருள். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் கலந்து பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பல்வேறு விதங்களில் நன்மை பயக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.